இந்த காலத்துல நீங்க எதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னா, நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையை பெறுவதற்கான முயற்சியை இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்து, உங்களை பெரிய அளவுக்கு மகிழ்விக்கும் அப்படிங்கிறத நீங்க உறுதியாக நம்பலாம். குடும்ப சொத்துக்களில் ஏதேனும் வில்லங்கங்கள் இருந்தால், அதை இப்ப நீங்க பேசி தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அது மிக சரியாக செய்தீர்கள் என்றால், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் வரும். குறிப்பா நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த 138 நாள்ல எனக்கு என்ன நடக்கும்? உண்மையிலே சொன்னா, எல்லா வகையிலயுமே இறைவன் வந்து உங்களுக்கு வணக்கம். இந்த பதிவுல நம்ம வந்து சனி வக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நேயர்கள் அனைவருக்காகவுமே இது வந்து நான் முடிந்தவரை ரொம்ப சுருக்கமாகவும், அதே சமயத்துல நிறைய தகவல்கள இதுல நம்ம வந்து கவர் பண்ண போறோம். நீங்க முழுமையா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு, அதுவும் குறிப்பா எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள் பற்றிய ஒரு இது வந்து கடைசியில நான் தரப்போறேன். பதிவ முழுசா பாருங்க. இப்ப இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து, சனி அப்படிங்கிற கிரகம் வந்து மார்ச் மாசமே பெயர்ச்சி ஆயிடுச்சு. கும்பத்திலிருந்து நகர்ந்து இப்ப அவரு மீனத்துல பிரவேசம் பண்ணி இருந்துகிட்டு இருக்காரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஆனா, வரக்கூடிய சிறிது காலம் மட்டும் அவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்து, அதாவது அதுதான் வக்ரம்னு சொல்றோம். தங்களுடைய இயல்பை விட்டு முன்னோக்கி போகும்போது அது வந்து அதிசாரம்னு சொல்லுவோம். பின்னோக்கி வரும் பொழுது அது வந்து வக்ரம் அப்படின்னு சொல்றோம். ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 27, 2025 வரைக்குமான காலகட்டம் சனி வக்ர பயிற்சி காலகட்டம். அப்ப சனி வந்து பின்னோக்கி நகரும் பொழுது, இது மறுபடியும் வந்து இப்ப நிறைய பேருக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கலாம். அஷ்டம சனி முடிஞ்சிருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் இப்போ வந்து திடுக்குன்னு தூக்கி வாரி போடும். ஐயோ! சனி ரிவர்ஸ் வந்துச்சுன்னா, அப்போ மறுபடியும் எனக்கு 7.5 சனி ஆரம்பிக்குமா? மறுபடியும் எனக்கு வந்து அஷ்டம சனி ஆரம்பிக்குமா? அப்படின்னு யாரும் பதற வேண்டாம். இதுல கடகத்துக்கு அஷ்டம சனி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சது தான் அது. அதே மாதிரி மகரத்துக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சிருச்சு தான். இப்போ சனி வந்து பின்னோக்கி வருவதாக தெரிந்தாலுமே கூட, அது வந்து மீன ராசிங்கிற அந்த கட்டத்தை விட்டு நகரல. அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து தன்னுடைய சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியில பிரவேசம் பண்றாரு, டிராவல் பண்றாரு. ரிவர்ஸ்ல வரும்போது மறுபடியும் அவர் வந்து குருவுக்குரிய பூரட்டாதியில டிராவல் பண்றாரு. அதோடைய அந்த வக்ரம் அப்படிங்கிறது நிவர்த்தி அடைஞ்சிருது. அதனால யாரும் இதுல குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதுல குறிப்பா நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த 138 நாள்ல எனக்கு என்ன நடக்கும்? உண்மையிலே சொன்னா, எல்லா வகையிலையுமே இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பையே தரப்போகிறார் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு வருஷம் தான் ஒரே சமயத்துல அடுத்தடுத்து 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. சனி, அதற்கு பிறகு ராகு, கேது, குரு எல்லாமே பெயர்ச்சி அடைஞ்சு ஏதேனும் ஒரு வகையில ஒரு சாதகமான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பெயர்ச்சி காலகட்டம் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன சார் எல்லாத்துலேயும் ஆஹா ஓஹோன்னாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார், ஒன்றுமே ஆரம்பிக்கவே இல்லை சார் இன்னும் அப்படின்னு நீங்கள் வந்து புலம்புவது கேட்குது. ஆனால் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகளை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதை நீங்கள் வந்து வெளிப்படையாகவே நீங்கள் வந்து அதை கண்டு அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத, அனுபவத்திற்கு வரும் அந்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லி பகுதிக்குள்ளார போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண்ணிற்கு பொருந்தக்கூடிய அதிர்ஷ்டகரமாக உங்கள் பெயர் அமைந்திருக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்ல. உங்களுடைய லைஃப் லாங்குக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருக்குது. அது என்னுடைய இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு நான் இலவசமாக அந்த பலன்கள் எப்படி சொல்ல போகிறேங்கிறதெல்லாம் வரும். அது பொது பலன்கள் பற்றிய குறிப்பு, கவனமாக பாருங்கள். ரிஷபராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவர் 9க்கும் 10க்கும் உடையவர். பாக்யாதிபதியே உங்களுக்கு சனி தான். அப்படிப்பட்ட சனி வந்து இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுக்கும் பொழுது அவர் ஏற்கனவே வந்து லாபஸ்தானத்தில் இருந்தார், 11ஆம் வீட்டில் இருந்தார். இந்த 11ஆம் வீட்டில் நின்று அவர் தரக்கூடிய பலன்கள்ல இப்ப மாறுபாடான பலன்களை தரப்போகிறார். ஆனா அது உங்களுக்கு நன்மையை தருமான்னு கேட்டா கண்டிப்பாக நன்மையை தரும். அது வேலை நிமித்தமாக நன்மையை தரும், வியாபார நிமித்தமாக
வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மையை தரும். ஏன்னா முதல் சிறிது நாட்கள் வரைக்குமே அவர் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில அவர் டிராவல் பண்ணும்போது ரொம்ப அதீத நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரிஷபத்திற்கான அதிபதி சுக்கிரனுக்கு சனி வந்து ரொம்ப ஒரு நட்பு ரீதியான ஒரு கிரகம். அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ் சனியும் சுக்கிரனும். அப்படிங்கும்போது அவர் வந்து அடிப்படையிலேயே உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நன்மை செய்ய முடியாதான்னு பார்க்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை, குழப்பிக்கொள்ளவும் தேவையில்லை. இந்த காலத்துல நீங்க எதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னா, திடீர்னு ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு பண வரவுகள் வரும். அப்படி இல்லைன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையை பெறுவதற்கான முயற்சியை இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்து உங்களை பெரிய அளவுக்கு மகிழ்விக்கும் அப்படிங்கிறத நீங்க உறுதியாக நம்பலாம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப சொத்துக்களில் ஏதேனும் வில்லங்கங்கள் இருந்தால் அதை இப்ப நீங்க பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அது மிக சரியாக செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் வரும். ஹையர் எஜுகேஷனுக்கு ஏதாச்சும் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நம்பி இறங்கலாம். இந்த 4.5 மாதங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேவரபுளாகவே இருக்க போகுது. இப்போ அமையக்கூடிய எந்த ஒரு விஷயமே உங்கள் லைஃப் லாங்குக்கும் உங்களோட இணைந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடையே தரும் அப்படின்னே சொல்லலாம். சில பேர் வந்து இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடாது, எதையும் நம்பி இறங்கிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தற்போது லாபஸ்தானத்தில் இருந்து இந்த வக்ர சுழற்சி காலத்தை நடத்துவதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சற்றே மாறி உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நேரத்தில் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் காசு வந்து சேரும், அல்லது ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கூட கொடுக்கும். அது பணங்காசாக தான் வரணுங்கிறது இல்லை, ஜாப் மூலமாகவோ அல்லது ஒரு வியாபார ஆர்டர் மூலமாக கூட உங்களுக்கு பணம் வந்து சேரும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சனி வக்ர பெயர்ச்சியை தாண்டி கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது எப்போதுமே நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியது தான். அதை நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்திவிட முடியாது தான். அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு அவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு நேம் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோமே, அது வந்து அவருடைய லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்களை உண்டாக்கும். இது என்ன சார், இது நம்பவே முடியலையே சார் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய எண்கணித அறிவின்படி நான் நிறைய பேருக்கு பேர் அமைச்சு கொடுத்துருக்கேன். அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியும் அனுப்பும் பொழுது உங்களுடைய பொது பலன்களோட சேர்த்து நான் அனுப்ப போகிறேன். அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்கும்போது இதில் இவ்வளோ பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த பிறந்த தேதிக்குரிய ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் தரக்கூடிய வகையில் உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத தான் உங்களுக்கான இலவச பொது பலனாக நான் அனுப்ப போகிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பெயர் பலன்கள் அது என்ன நம்பரில் இருக்குது, அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் பதிவு பண்ணி நான் அனுப்புகிறதா இருக்கேன். நீங்கள் உங்களுடைய பெயருக்குமான பிறந்த தேதிக்குமான பொது பலன்களை என்னிடமிருந்து 3 நாட்களுக்குள்ளார பதிலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி பொருந்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையுமே அதிலே நான் குறிப்பாக சொல்லியிருக்கேன். அதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் மேற்கொண்டு அதை நீங்கள் பேரை மாற்றிக்கலாம் அல்லது மாற்றாமல் போகலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதில் ஒரு சில பேர் வியாபாரம் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் இப்போ தான் அமைச்சிருக்கீங்க, சமீபத்தில் தான் அமைச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தையோடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் அனுப்பி விடலாம். அது அந்த குழந்தைக்கு பொருந்திருக்கா, நல்லது பண்ணுமா நல்லது பண்ணாதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் விலாவாரியாக சொல்ல போகிறேன். இது எல்லாமே இலவச பொது பலன்களே. பொருந்தலைனா மட்டும்தான் என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்ல போகிறேன். பொருந்தி இருக்குன்னாலும் நான் வெளிப்படையாக அது நல்லாவே இருக்குது, அது எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். நீங்கள் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.